Hello students, this is Prashant Raja. Welcome to Penguin Tutorials Tamil. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நம்ம வெர்டெக்ஸ்ல அதாவது எடிட்டபிள் பாலி வெர்டெக்ஸ் பார்த்தோம். அந்த வெர்டெக்ஸ்ல நம்ம இன்னைக்கு ஃபைனலுக்கு வந்துட்டோம், ஓகேவா? ஸோ ஃபைனல் டாபிக் பெயிண்ட் டிஃபார்மேஷன், ஓகேவா? ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை வச்சு நிறைய பெயிண்டிங் எல்லாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணலாம், சரியா? ஸோ அந்த மெத்தட் என்ன எப்படி அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபைனல் வரைக்கும் பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 3 days மேக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இப்போ ஸ்பேர் எடுத்துக்கிறேன், சரியா? ஸ்பேர் எடுத்து சென்டரில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் செலெக்ஷன் ப்ராக்கெட் ஆல்சோ வந்துடுச்சு. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரெண்டையும் வச்சுக்கிறேன். எப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், எப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு ஓகேங்களா? ஸோ இதுக்கு கலர் நான் ஒரு இந்த கலர் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட செக்மெண்ட்ஸ் ஒரு 48 கொடுக்குறேன். 48 கொடுத்துட்டு F4 ப்ரெஸ் பண்ணி செக்மெண்ட்டை ஆன் பண்ணிக்கிறேன், சரியா? தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி, அப்படின்னா இங்கே போய் எடிட்டபிள் பாலியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட்டபிள் பாலியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது அஸ் யூஷுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது வெர்டெக்ஸில் பார்த்தீங்களா இருக்கு இந்த பெயிண்ட் டிஃபார்மேஷன். இதில் நம்ம எல்லா விஷயமும் மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்க்க வேண்டியது சப்டிவிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இது மெட்டீரியல் கொடுக்கும்போது நான் சொல்லித்தரேன், சரியா? அதுக்கப்புறம் பெயிண்ட் டிஃபார்மேஷன், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பெயிண்ட்னா என்ன? ஆக்சுவலி பெயிண்ட்னா நீங்க நினைப்பீங்க ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அழகா அப்படியே ஒரு ஓவியம் மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் நினைப்பீங்க. அது இல்லுஸ்ட்ரேட்டர், போட்டோஷாப் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பண்ணலாம். பட் இதுல ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம பெயிண்டா பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்கல்ப்டிங்னு ஸ்கல்ப்டிங், சரியா? ஸ்கல்ப்ட்னா என்ன? ஒரு சிலையை நம்ம டிசைன் பண்றோம். இந்த பிளண்டர், மாயா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கல்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம இதில் பண்ண போகிறோம், ஓகேவா? இதில் புஷ் புல் டைரக்ஷன் இருக்கு. நம்ம டிஃபால்ட்டாகவே ஒரிஜினல் நார்மல் தான் இருக்கும், ஒரிஜினல் நார்மல்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். பட் நமக்கு தேவை அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இசட்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் டைரக்ஷன் வேணுமா இல்லை ஒய் ஆக்சிஸ் வேணும். பட் எனக்கு அரௌண்டா எல்லாமே வேணும். ஸோ அதனால நான் ஒரிஜினல் நார்மலாக வச்சுக்கிறேன், சரியா? இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண இப்போதைக்கு வேண்டாம், சரியா? ஓகே, நான் ஃபியூச்சரில் கிளாஸை முடிச்ச உடனே நான் உங்களுக்கு ஸ்கல்ப்டிங் எல்லாம் சொல்லி தருவேன் இதில். ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃபைன். நம்ம பார்க்க போகிற டாபிக் புஷ் புல் வேல்யூ. புஷ் புல் வேல்யூ 10 இருக்கும். 10 கொடுக்கக்கூடாது, 5 கொடுத்துக்கோங்க, சரி? நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் 5 கொடுத்துக்கோங்க. ப்ரஷ் சைஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் கொண்டு போகிறோம் பாருங்க, ஏதாச்சும் வருதா? புரிஞ்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புஷ் புல் டூல், புஷ் புல்லுன்றது பார்த்தீங்களா? இதை அப்படியே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வரேன். இப்போ வரும், வந்துருச்சா? இப்போ இதுதான் ப்ரஷ். நம்ம ப்ரஷ் என்ன பண்ணா இது பார்த்தீங்களா? ஒரு ரவுண்டா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ப்ரஷ், சரியா? இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. நான் 50 கொடுத்துருக்கேன். 50 கொடுத்தா என்ன பெருசாகும். ஸோ அவ்வளோ வேண்டாம், நான் ஒரு 10 நெட்டை கொடுத்துக்கிறேன். இவ்வளோ போதும் எனக்கு. நான் 20 கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை, சரியா? இதான் ப்ரஷ்ஷோட சைஸ், ஓகேவா? ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரென்த் 1. இதுக்கு நம்ம 1.5 இதெல்லாம் கொடுக்க முடியாது, சரியா? 1.5 கொடுக்க பாருங்க, வராது, சரியா? பாருங்க 1 தான் மேக்சிமம் வேல்யூவா, 1 தான். 1ல இருக்கட்டும், ஓகேவா? புஷ் புல்லோட வேல்யூ இது 5ல கொடுத்துக்கோங்க, ஓகேவா? கொடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 30 சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இப்போ இந்த ப்ரஷ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பேருக்கு அலைன் ஆகணும். இப்போ நான் மேலே கொண்டு போனேன்னு இங்கே ஹரிசண்டலாக கிடைக்கும், ஓகேங்களா? இங்கே கொண்டு வந்தால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதுவும் ஓகேவோ அந்த மாதிரியே பண்ணுங்க. இது ஒரிஜினல் நார்மல் கொடுத்தனால தான் உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு அலைன் ஆகுது, பார்த்தீங்களா? சூப்பராக அலைன் ஆகுது, ஸ்மூத்தாக இருக்கு, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இதுக்கு செக்மெண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அது மஸ்ட், செக்மெண்ட் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அதை இந்த மாதிரி
ஸோ உங்களுக்கு நான் பண்ற மாதிரி தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து வந்து கரெக்டாக தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா அப்படி பண்ணலாம். பார்த்தீங்களா, நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா, நல்லா சூப்பராக பண்ணலாம் இது. ஓகேவா, இதான் வந்து புஷ் புல் அப்படிங்கிறது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ரிலாக்ஸ் இருக்கு. இந்த ரிலாக்ஸ் என்ன பண்ணுவாங்க பாருங்க, நான் வந்து இதையும் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்ல கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இது வந்து கொடுக்கும். ஓகேவா, நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் அப்படின்றது. இந்த ரிலாக்ஸ் என்ன பண்ண தெரியுமா, இதெல்லாம் பின்னாடி கொண்டு போகும் பாருங்க. தேவையில்லாத பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பின்னாடி கொண்டு போய்க்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையில்லை எனக்கு. வேற இந்த எட்ஜில் வச்சு பாருங்க, இந்த ஷார்ப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே அழகாக தூக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வச்சு பார்க்குறேன். இது ஓகே, இது ஓகே. அண்ட் இந்த ஏரியா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஆகுது கீழே அதே மாதிரி. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணாங்கிற பட்சத்தை நீங்கள் வந்து அழகாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிடலாம். சரியா, பின்னாடி கொண்டு புஷ்புல் டூல் அப்படிங்கிறது வந்து முன்னாடி கொண்டு வர்றது, ரிலாக்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி. நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓகே வச்சுட்டிங்களா. இப்போ வந்து ப்ரஷோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ரஷோட ஆப்ஷன்ஸ், ப்ரஷ் ஆப்ஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கிராஃப் ஓப்பன் ஆகும். சரியா, ஆஸ் யூஷுவல் எல்லாமே நார்மலாக கொடுத்துருக்கு தான். ஏன்னா ப்ரெஷர் எஃபெக்ட் வந்து சைஸ் இருக்கு, நன் இருக்கு, நம்ம ஸ்ட்ரென்த்தில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிராஃபில் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போனீங்கன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும். நான் வந்து புஷ் புல் டூல் எடுக்கிறேன். இதோட இதுவும் சேஞ்ச் ஆகும், அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ரிலாக்ஸ் எடுத்து இது பண்ணுறேன். அதாவது அதோட ஸ்ட்ரென்த் மாதிரி போகும். ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கு, நார்மலாக வச்சே பண்ணுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இது இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரி, இதான் ப்ரஷ் ஆப்ஷன் அப்படிங்கிறது. கேன்சல் ஆகிடும், ரிவர்ட் தேவையில்லை. சரியா, ஸோ அதை அப்படியே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா W4 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டோன் மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருச்சு. சரி, நான் என்ன இது இந்த ஸ்டோன் கலர் கொடுக்குறேன், ஒரு கிரே கலர் நல்லா அழகாக கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு ஸ்டோனோட எஃபெக்ட் ஆகிடுச்சு. சரியா, ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஏஎஸ்சி எக்ஸ்டெண்டரில் போய் ஃபோலேஜ் எடுத்துக்கிறேன். ஃபோலேஜ் எடுத்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து இதை அப்படியே கொடுத்து போடுறேன். சரிங்களா, ஸோ இதில் நான் வந்து நவல் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்டீரியர் டிசைனில் ஒரு ஸ்டோனை நீங்கள் இதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாடல்ஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகும். சரியா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னா, நீங்களே ஓனாகவே க்ரியேட் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியும் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்டோனை நான் வந்து ஆரம் போட்டு ஜஸ்ட் அதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா, ஸோ இது வந்து ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து பெயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர், குரூப் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஓகேவா, பாய்.